வணக்கம் நண்பர்களே! மற்றும் ஒரு திருக்குறள் சொற்பொழிவிலே உங்களை எல்லாம் சந்திப்பது பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த ஒழுக்கமுடைய அதிகாரத்துல நாம 3 குறள் பார்த்துட்டோம். இப்ப நம்ம பார்க்க இருக்கிறது 4வது குறள். 4வது குறள் வந்து அ அது கான்ட்ரோவர்ஷியலான ஒரு குறளா? அப்படிங்கிறது வந்து எனக்கு அது தெரியல. ஆனா, இந்த தமிழ்நாட்டுல வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட மதத்தினுடைய அ பூசாரிகள் அவங்க வந்து இந்த அந்த கோயில்கள்ல எல்லாம் வந்து அவங்க எல்லாம் வந்து அந்த பூஜைகள் வச்சு அந்த பதிகங்கள் பாடி அவற்றை எல்லாம் மக்களுக்கு வந்து அந்த அந்த அஹ், நமக்கு அதுக்குள்ள அது அதிகமா தெரியல, நம்ம யோசிக்க வேண்டியிருக்கு. அந்த பொருட்கள் இதுல உள்ள அந்த இதுகளெல்லாம் மக்களுக்கு கொடுத்து அந்த வழிபாட்டுக்கு அந்த வழிபாட்டுக்கு அந்த வழிபாட்டு வேலையை அவங்க செய்றவங்க. இவங்க வந்து பார்ப்பனர்கள். இவங்க வந்து இந்த இதெல்லாம் நீங்க வந்து திருவள்ளுவர பார்க்கணும். ஏன்னா, இவங்க வந்து தங்களை வந்து பார்ப்பனர்கள் அப்படின்னு அ சொல்றத ரொம்ப கௌரவம் குறைவாக நினைக்கக்கூடியவங்க. எங்களை நீங்கள் வந்து பிராமின்ஸ் அப்படின்னு தான் நீங்க எங்கள சொல்லணும். அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியவங்க. ஆனா அத வந்து எவ்வளவோ காலமா இருந்தத உடைச்சவரு தந்தை பெரியார். அவர் வந்து முழுக்க முழுக்க வந்து இந்த பார்ப்பன ஆதிக்கத்தை எதிர்த்து அவர் வந்து மிக தெளிவாக, தைரியமாக பார்ப்பன ஆதிக்க ஒழிப்புலாம் மாநாடுகள் நடத்தினவர். அப்ப கூட சொல்லுவாங்க, என்ன இப்படி வந்துகிட்டு எங்கள வந்து பிராமின்னு சொல்ல வேண்டியதானே. அப்ப அதுக்கு வந்து சாட்சியா வந்து வள்ளுவர் 2000 வருஷத்துக்கு முன்னாலே இந்த வார்த்தைய இது பண்ணியிருக்காரு. இவங்க அந்த நேரத்துல வந்து இவங்களுக்கு வந்து அந்த பார்ப்பனர்கள்ங்கிறவங்க, இவங்க வந்து ஒரு பூஜை, ஒரு கோயில்ல வந்து அந்த பணிகளை அ அந்த பக்தி பணிகளை வந்து செய்யக்கூடியவங்க. இவங்க வந்து அது எப்படி அந்த அ அதுக்கப்புறம் வந்து எப்படி வந்து பார்ப்பனர்கள்ங்கிற அந்த வார்த்தை வந்து திருப்பி பிராமின்னு சொல்லி அதுல மாற்றங்கள் ஏற்பட்டு, அதுக்கப்புறம் ஜாதியில வந்து நாங்க பெரியவங்கன்னு சொல்லி, இப்படியெல்லாம் மாற்றம் அடைந்து, அவங்க வந்து அந்த எந்த வேலைய வந்து அவங்க செய்யணுமோ, அவங்களுடைய வேலை வந்து கோயில்ல அந்த சிலை முன்னால நின்னு மந்திரங்களை சொல்லுபவர்கள். இவங்க வேலை இவ்வளவுதான். இவங்க வந்து ஒண்ணும் எல்லா ட்ரேடு மாரியும். எல்லா வேலைகள்லயும் வந்து ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு இப்போ கிறிஸ்டியன்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா, அங்க வந்து பாதிரியார் இருக்காங்க. அவங்க வந்து அந்த அந்த பாதிரி வேலைய வந்து அவங்க செய்றாங்க. அந்த பைபிள் புத்தகத்துல இருந்து ஜெபங்கள வந்து படிக்கிறாங்க. இதெல்லாம் எல்லா மக்களும் சேர்ந்து பாட்டு படிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த ஒ அந்த பாதிரியார் வந்து ஒரு செர்மன் அந்த பைபிள்ல இருந்து ஒரு வாசகத்த எடுத்து அந்த செர்மன் வந்து ஒண்ணு பண்றாரு. அ இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாருன்னு வந்து அத சொல்றாரு. இயேசு கிறிஸ்துவுடைய மற்ற அவருடைய அ அவரோட இணைந்து பணியாற்றிய மற்றவர்கள்லாம் என்ன சொன்னாங்க? அப்படின்னு சொல்லி அதுகளை பற்றி எல்லாம் விளக்கி சொல்லி, அதற்கு பின் அவருக்கு சாட்சியாக அந்த ஒரு அப்பம், அந்த அத வந்து மக்களுக்கு குடுக்குறாங்க. அந்த இதுகள வாங்கி அத சாப்பிடும் பொழுது, அந்த இயேசு கிறிஸ்துவனுடைய ஒரு பாகத்தை நாம் ஏற்றுக்கொண்ட மாரி அப்படின்லாம் வந்து சொல்லி இந்த மாரி செய்றாங்க. ஆனா இவங்க இவங்க வந்து யாருமே வந்து இந்த வடமொழி ஆதிக்கங்களை எல்லாம் கொஞ்சம் அந்த சமஸ்கிருதம் இவங்க வந்து அதுக்கு வந்து இவங்க எல்லாம் நம்ம ஆளுதாங்க. இதுதான் வந்து ஒண்ணு. நீங்க தெரிஞ்சுக்கிடுங்க. இந்த பாப்பாங்கிறவன் வந்து எவனும் வேற எவனும் இல்ல அவன்.
நம்ம ஆள்ல தான் ஒருத்தன் வந்துகிட்டு அதுல வந்து அப்படி அந்த இதுல போய் ஆனா அவன் என்ன செய்தான்னா இந்த தமிழ் மொழியை விட்டுட்டு அவன் வந்து இந்த வடமொழியை வந்து எடுத்துக்கிட்டு தன்னை பெரிதாக காமிச்சுட்டான். நாம வந்து ரொம்ப பெரிய ஆட்களாக்கும் அப்படின்னு சொல்லி இந்த தமிழ் மொழியை டம்மி பண்ணி அவங்க வந்து இந்த வடமொழியை ஆதிக்கத்தை என்னைக்கு வந்துகிட்டு நீங்க ஒரு புது மொழியை புகுத்தி அங்க வந்து ஒரு ஆச்சரியத்தை உண்டு பண்ணி இவர்கள் வேறு மொழி பேசுபவர்கள்ங்கிற அந்த ஆச்சரியத்தை உண்டு பண்ணும்போது உங்களை கண்டு எல்லோரும் பயப்படுகிறார்கள். அதே போல தானே வந்துகிட்டு ஆங்கிலத்தையும் கண்டு நாம பயந்தோம். ஆங்கிலேயர்கள் வந்து பேசுவது ஏதோ ஒரு மொழி, ஆனா பார்க்கிறதுக்கு அழகா இருக்கு. அவங்களும் வெள்ளையா இருக்காங்க. அப்போ இப்படிலாம் பார்க்கும்போது நாம அவங்களை கண்டு மிரளலாம். தமிழ் வந்து எப்படி வந்து அந்த தமிழை பேசியவர்கள் ஏன் தங்களுடைய தனித்துவத்தை வந்து நிலைநாட்ட தவறினார்கள்ங்கிறதுதான் தெரியல சார். இது வந்து நாம வந்து தனித்துவத்தை எல்லாம் வந்துகிட்டு இந்த கடவுள் அது இது இந்த மொழியை பயன்படுத்தி இதுகள் எல்லாத்தையும் சொல்லி நம்மளை பயன்படுத்தி அதுக்கப்புறம் வந்து ஒரு பெரிய இந்த வடநாட்டுல உள்ள அந்த கலாச்சாரங்கள், அங்கு உள்ள மொழி, அங்கு உள்ள கடவுள்கள், இதுகள் எல்லாத்தையும் வந்து சொல்லி இங்க இருக்கிறவங்க எல்லாம் இங்க உள்ள வழிமுறைகளை எல்லாம் விட்டுட்டு அதுகளை பின்பற்ற ஆரம்பிச்சுட்டாங்க. பாருங்க, நம்ம தேவாரம், திருவாசகம் அது இதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா எல்லாம் வந்து நீங்க வந்து அந்த இதைத்தானே நீங்க பாடிக்கிட்டு இருக்கீங்க. முருகருங்கிறவர் வந்து நம்ம தமிழ் கடவுள் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அந்த முருகருங்கிற அந்த தமிழ் கடவுளை வந்து நீங்க திருப்பி வந்து அவரை வந்து நீங்க எதோட வந்து சேர்த்து இணைச்சிட்டீங்கன்னா அந்த வடநாட்டோட வந்து தானே நீங்க திருப்பி அந்த இலக்கியங்களோட அந்த இதிகாசங்களோட தானே திருப்பி நீங்க இணைச்சிட்டீங்க. சமீபத்துல வந்து இந்த ஹிந்து பத்திரிகையில ஒரு நண்பர் வந்து அதை எழுதியிருந்தார். அந்த எக்ஸாக்ட் வேர்டு வந்து நான் பிறகு பார்த்து நான் உங்களுக்கு சொல்றேன். அப்படி எல்லாமே வந்து அந்த ஹிந்துவைஸ்ட் அப்படிங்கிறதோட சான்ஸ்கிரிட்டை சான்ஸ்கிரிட்டைஸ்ட் இப்படி வந்து ஆனதுனால நாம எல்லாம் அந்த பார்ப்பான் என்பவர் வந்து பிராமின் இந்த ரேங்க தன்னுடைய ரேங்க அவனே கூட்டுறான். அது அவன் நம்ம ஆளுதான். அவன் எங்க இருந்து வந்தவங்க? இந்த மார்ஸ்ல இருந்து வந்தவங்கள அவங்க. ஆக அந்த திருக்குறள் நம்முடைய திருவள்ளுவர் காலத்தில் அந்த பார்ப்பனர்கள் வந்து அவர்களுடைய தொழிலை வைத்து இங்க வந்து ஒரு ஒழுக்கத்தை பேசுகிறார் திருவள்ளுவர். ஓத்து குழலாகும் மரப்பினும் ஓத்து குழலாகும் பார்ப்பான். ஏய் என்ன சொல்றாருன்னா, இப்ப நீ வந்து அந்த சிலை முன்னால வந்து நின்றுகிட்டு இருக்க வந்து ஏதோ ஒரு வசனத்தை ஏதோ ஒரு ஒரு மொழி அந்த சமஸ்கிருத மொழியில நீ வந்து பாராயணம் பண்ணி வச்சிருக்கக்கூடிய அந்த மொழியில வந்து அந்த இறைவனை வந்து நீ துதிக்கிற. திடீர்னு உனக்கு வந்து மறந்து போகுது. அப்ப அந்த ஒப்பேத்தி விட்டு 1வது லைன் சொல்லும் பொழுது 4வது லைனுக்கு ஓடி வந்து அதை முடிக்க. சமீபத்துல வந்து இந்த தமிழ்த்தாய் வாழ்க்கையே வந்து ஒரு இடத்துல வந்து ஒப்பேத்தி விட்டு படிச்சாங்க. முதல் லைன் வந்து ஆரம்பிச்சுட்டாங்க. நீராறும் கடலுடுத்த நிலமடந்தை கிளியிலும் அப்படின்னு சொல்லி அந்த இதை ஆரம்பிச்சுட்டாங்க. இதுக்கு இடையில வந்து தெற்கணமும் அதில் சிறந்த திராவிடன நல்லாடும் அப்படின்னு வந்தது வரும்பொழுது அது உள்ள படிச்சுக்கிட்டு இருந்த பொழுது மறந்து போச்சு. அந்த ஒப்பேத்தி கிடைக்கிற 4வது லைன்ல ஆரம்பிச்சாங்க. அது ஒரு அரசு விழா. அரசு விழாவில் வந்து அரசு ஊழியர்கள் தான் அந்த பாட்டை தான் படிச்சுட்டு இருந்தது. ஆக இந்த கூத்து வந்து எல்லா இடங்கள்லயும் நடக்கும். அந்த கூத்து தான் அங்க நடக்கும்.
அவரு என்ன சொல்றாரு, "ஏய் இத பத்தி ஒண்ணும் இல்ல. நீ வந்துகிட்டு மறப்பினும் மோத்துக் கொள்ளலாகும். அத வந்து நீ வந்து திருப்பி திருப்பி நீ படிச்சு ஓதுதல். அதுதான் வந்து ஓத்துக்குழல். அந்த ஓதுதல்ங்கிறத வந்து நீ வந்து திருப்பி திருப்பி நீ படிச்சு, அத வந்து ஞாபகம் வச்சு அத சரி பண்ணிக்கிடலாம். இதுதான் வந்து இது வேற அவர் வேற யாருக்கும் அவர் சொல்லல. ஏன்னு சொன்னா, அந்த இடத்துல வந்து அந்த பாப்பான்ங்கிறத வந்து அவர் வலியுறுத்துறாரு. அவங்க வந்து அந்த நேரத்துல அ என்ன னா அவருடைய வேலை வந்து அந்த வேலை தான். யாருக்கு? பார்ப்பனர்களுக்கு இந்த கோயில்கள்ல அவங்க வந்து இந்த பூஜை பண்ணி இது பண்றதுதான் அவங்களுடைய வேலை. அதனால தான் அவரு வந்து அத சாதாரணமான அந்த குரல்ல இந்த சாதாரணமா அவரு வந்து சொல்றாரு. வேற ஒண்ணும் அதுல வந்து எந்த இதுவும் இல்ல. ஏன்னா, அத வந்து அது சொல்ல வேண்டியதுக்கு அந்த இடங்கள்ல உள்ளது இருக்கிறதுனால, அவனுடைய வேலை வந்து இந்த வேலை தான். கோயில்ல அந்த ஜெபம் பண்ணக்கூடிய வேலை. நீ வந்து அப்படியே உனக்கு மறந்துட்டாலும் ஒண்ணும் இல்லப்பா. அப்படின்னா அத வந்து ஒழுக்கத்தோட அவர் கொண்டு வரார். இவங்க எல்லாருமே வந்துகிட்டு இந்த இந்த வேலைய தவிர வந்து இவங்களுக்கு வந்து வேற எந்த வேலையும் கிடையாது. ஆ அந்த வேலைய வந்து இவங்க வந்து நாங்க வந்து இந்த வேலை தான் வந்து உங்களுக்கு உரிய வேலை. அ வேற வேலை உங்களுக்கு கிடையாது அப்படின்னு சொல்லும் பொழுது, அப்பவே வந்து அவங்க என்ன சொல்ல ஆரம்பிக்கிறாங்கன்னா, அவங்க வந்து பல வேலைகள் அதாவது அவங்க அதிகாரமான பதவிகள் எல்லாம் அவங்க வந்து எடுத்துக்கிட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ வந்து அ அப்ப அன்னைக்கு உள்ள அந்த பார்ப்பனர்கள்ல வந்து அந்த மத குருக்கள் இருப்பாங்க இல்லையா? பெரிய பெரிய மத குருக்கள். அவங்க வந்து சொல்றாங்க, "அப்பா நம்ம ஆட்களுக்கு வந்து இந்த கோயில் வேலை தான் ஒரே வேலை. நீங்க வந்து உத்தியோகங்களுக்கு எல்லாம் போயி, நீங்க வந்து இந்த மிலைச்சர்கள் அதாவது இந்த அ ஆங்கிலேயர்கள் மாரிலாம் பதவியில போய் நீ உட்கார்ந்துகிட்டு, அவங்க ஸ்டைல கடைப்புடிச்சுக்கிட்டு, அவன் அவனே மாரி வந்து ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு, நம்முடைய கலாச்சாரங்களை எல்லாம் விட்டுட்டு, நீங்க வந்து ஏன் வந்து இந்த மாரி ஒரு காரியம் செய்றீங்க?" அப்படின்னு நம்முடைய தெய்வத்தின் குரல்ல வந்து சந்திரசேகர சரஸ்வதி அவர்கள் சந்திரசேகரேந்திர சரஸ்வதி. அவர்தான் வந்து எல்லாத்துக்கும் பெரியவர். அவர் இல்ல. அவர் வந்து அந்த தெய்வத்தின் குரல்லேயே சொல்றார். நான் தெய்வத்தின் குரல் வாசிக்கிறதுனால சொல்றேன். அப்படின்னு சொல்லி இவங்க வந்து இந்த பார்ப்பனர்கள வந்து அவர் வந்து கண்டிக்கத்தான் செய்றார். அதுவே அந்த இதுல தான் நீ வந்து உன்னுடைய வேலையை செய்யும் பொழுது, நீ எப்படி வந்து அந்த இத வந்து மறந்தாலும் கூட, அத வந்து நீ பண்ணிக்கிடலாமோ, அத திருப்பி படிச்சு வந்து நீ அத திருப்பி சொல்லிக்கிடலாமோ. ஆனால் பிறப்பொழுக்கம் குன்ற கெடும். இன்னைக்கு இவர் வந்து இந்த சந்திரசேகர சரஸ்வதி வந்து என்ன சொன்னாரோ, அதே தான் அவர் சொல்றாரு. திருவள்ளுவர் அன்னைக்கே என்ன சொல்றாருன்னா, "நீ வந்து உன்னுடைய ஒழுக்கங்களை வந்து நீ வந்து கடைப்பிடிக்கலன்னா, பிறப்பொழுக்கம் குன்ற." அந்த பிறப்பு ஒழுக்கங்கள்ங்கிறது, நீங்க வந்து உங்களுடைய வழிமுறைகளை, நீங்கள் வந்து ஆஸ் எ சிட்டிசன் அ ஒரு பொது மக்கள், ஒரு நாட்டில் உள்ள ஒரு மக்களாக நீங்க வந்து உங்களுக்குன்னு இருக்கக்கூடிய ஒழுக்கங்களை வந்து, அந்த இதுங்கள நீங்க செய்யலன்னா, எல்லாமே கெட்டு வரும். பிறப்பு ஒழுக்கங்கிறது வந்து ஜாதி ஒழுக்கம் கிடையாது. இந்த பிறப்பு ஒழுக்கம் அப்படின்னு சொன்ன உடனே, அது வந்து ஏதோ ஜாதிக்கு ஒவ்வொன்னுக்கும் ஒவ்வொரு இது மாறிக்கிறது. அந்த இது நம்ம நெனச்சிடக்கூடாது. பிறப்பு ஒழுக்கம்னா, நம்முடைய ஒவ்வொருவருக்கும் வந்து அந்த
ஒழுக்கங்கள் வந்து நிலையானவை, எல்லோருக்கும் பொதுவானவை. அந்த ஒரு ஒழுக்கங்கள வந்து ஆஸ் எ ஹியூமன் பீயிங் ஹியூமன் பீயிங் நமக்கு என்னென்ன கடமைகள் வந்து இருக்கோ, எப்படி எப்படிலாம் நம்ம வாழணும்னு நமக்கு பெரியவங்க கற்றுக் குடுத்திருக்காங்களோ, அந்த ஒழுக்கங்களை எல்லாம் நாம் வந்து விட்டு விட்டோம் என்றால், நாம் வந்து எல்லாமே கெட்டுவிடும். அதத்தான் வந்து அவரும் வந்து அந்த அவங்க இன மக்கள வந்து அவரு வந்து வார்ன் பண்றாரு. "டேய்! என்னடா நீங்க இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்க வந்துகிட்டு இப்படியே வந்துகிட்டு இந்த ஆங்கில மோகம் பிடிச்சு போய் நீங்க அவன மாரியே நீங்க போய்க்கிட்டு, நீங்க அவன மாரியே கந்து கறியும் சாப்பிட ஆரம்பிச்சுட்டீங்களே!" சொல்றாரு. தெய்வத்தின் குரல். அவன மாரி நீங்க கறியும் சாப்பிட ஆரம்பிச்சுட்டீங்க. நீங்க என்னெல்லாம் நீங்க வந்து இது பண்றீங்க? அப்படின்னு சொல்லி அந்த அவங்க குரு அந்த மக்கள கண்டிக்கிறார். அந்த இதத்தான் இப்ப வந்து என்னன்னா, இவங்களுடைய தொழில் வந்து இப்படித்தான். இந்த கோயில் காரியங்களை பராமரிப்பது. ஆனால் இப்படிலாம் வந்தவங்க திருப்பி அ பார்ப்பனர் அப்படிங்கிற அந்த பேரையே இன்னைக்கு அத சொன்னா பெரியவன் வந்து சண்டை. எங்கள வந்து பார்ப்பனர்கள்ன்னு வந்து அவங்க சொல்றாங்க. அது எங்களை இழிவுபடுத்துற வார்த்தை அப்படின்னு. இல்லவே இல்ல. அவங்க பார்ப்பனர்கள்ங்கிறது அவங்களுடைய நேர். அவன் பார்ப்பான். அவன் எல்லாவற்றையும் வந்து பார்க்கிறவன். அதனால வந்து அ ஒண்ணும் அதுல வந்து உங்களுக்கு உள்ள அந்த அடமொழி அது. நீங்களா வந்து அத வந்து ப்ரமோஷன் குடுத்து, அத வந்து அப்கிரேட் பண்ணி, நாங்க வந்து அத பிராமின் அப்படின்னு நாங்க சொல்லிக்கிட்டு, நாங்க வந்து அதுக்கப்புறம் முகத்துல பிறந்தோம். நீங்க அங்க பிறந்தீங்க, இங்க பிறந்தீங்கன்னு சொன்னா, அதுக்கு நாம பொறுப்பு இல்ல. நீங்க வந்து நம்ம நாட்டுல உள்ள இந்த சூழ்நிலைய மாத்துறதுக்கு, நீங்க எல்லாமே இப்படி தொண போயிட்டீங்க. எல்லாம் நீங்க எ எங்களோட இருந்த அந்த உங்க ஏதோ ஒரு மற்றவங்க வந்து கிறிஸ்தவத்தையும் அல்லது வந்து பௌத்தர்களோ அல்லது சீக்கியர்களோ அல்லது முஸ்லீம்களோ எல்லாரும் வந்தவங்க ஏதோ வந்து ஒரு ஃபாலோ பண்றதுக்காக அவன் கிறிஸ்டின் அப்படின்னு சொன்னா இவன் வந்து முஸ்லீம் அப்படின்னு சொன்னா யாரும் வந்துகிட்டு எங்கேயும் வந்துகிட்டு அந்த மொழியில வந்து இப்படி எல்லாத்தையும் வந்து இன்னொருத்தனுடைய கலாச்சாரத்தை கொண்டு வந்து உள்ள திணிச்சு இது பண்ணலையே அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க என்ன சொன்னாங்களோ அதைத்தானே வந்து அவங்க செய்துகிட்டு இருக்காங்க. இங்க ஒரு அங்கே வந்து அவன் ஆரம்பிக்கும் போது எப்படி இருந்துச்சோ அதே மாதிரிதான் இங்க இப்பவும் இருக்கு. நீ வந்து அங்க இருக்கிறது இங்க கொண்டு ஏன் வந்து நீ புகுத்தன? நீ எல்லாத்தையும் இங்கேயும் கொண்டு புகுத்தி இங்கேயும் வந்து அந்த மக்களை வந்து மாத்தி கடைசியில வந்து ஒண்ணுமே இல்லாம எங்களை வந்து நீ வந்து ஆக்கிட்டிய. இதுலதான் வந்து இந்த குரல்ல தான் வந்து அந்த திருவள்ளுவர் வந்து அதை சுட்டி காட்டுறார். இது திருவள்ளுவர் வந்து அன்னைக்கு எழுதும்போது உள்ள அந்த சூழ்நிலையில வந்து எதுக்காக வந்து இதை எழுதினார்னா இத வந்து எல்லா மாதிரியும் தான் ஒண்ணும் பெரிய வித்தியாசம் எதுவுமே இல்லாத அந்த நிலைமை யாராக இருந்தாலும் சரிதான். அந்த பிறப்பு ஒழுக்கம் வந்து நம்முடைய அந்த ஒழுக்கம் குன்றியதால் எல்லாமே கெட்டு வரும். அது வந்து 18 அந்த 2000 வருஷத்துக்கு பிறகு 18 நூற்றாண்டு கழிச்சு இந்த இவங்க சொல்லலையா? அவரு அன்னைக்கே சொல்லியிருக்காரு. அப்ப அன்னைக்கு பண்ண பிரச்சனை அன்னைக்கே இருக்கு. அன்னைக்கு அப்புறம் வந்து நாம வந்து எப்படி இப்படி விட்டோம்? ஏன் வந்து இந்த மாரிலாம் வந்து தமிழ் மொழிய வந்து கண்காணிக்காம விட்டு, இப்படிப்பட்ட இதிகாசங்கள், அங்க உள்ள புராணங்கள் இன்னைக்கு வரைக்கும் வந்து ஓடிட்டு இருக்குய்யா. இன்னைக்கு வந்து அ ஒவ்வொரு டிவிகள்லயும் அ சிவனுடைய கதைகளும், அந்த ராமருடைய கதைகளும், ராவணனுடைய கதைகளும் இதுகள் தானயா ஓடிக்கிட்டு இருக்கு. வேற என்ன வந்து நமக்கு தெரியுது? அந்த கலாச்சார படையல்.
சொல்லி இன்னைக்கு நம்மள வந்து கீழா ஆக்கிட்டாங்க. நாம எப்படி வந்து நாம இன்னும் வந்து ஒரு மானமுள்ள ஒரு மக்களாக, அறிவுள்ள மக்களாக வந்து நாம வரப்போறோம். என்னைக்கு வருவோம்? வர முடியுமா? அப்படிங்கிறதெல்லாம் இந்த கொஸ்டின்ல எல்லாம் இருக்கு. இந்த குறளுக்கு வந்து கொஞ்சம் தேவையில்லாம கூட நான் சில சொன்ன விளக்கங்கள் இருக்கலாம். ஆனா நம்ம மக்களுக்கு வந்து அத நான் சொல்ல வேண்டியது. இது ஏன் வந்து ஹிஸ்டாரிக்கலி அதாவது அந்த அந்த சொன்ன அந்த வார்த்தைய ஹிஸ்டாரிக்கலா நம்ம வந்து பார்க்கும் பொழுது, இவ்வளவு விஷயம் வந்து அந்த வார்த்தைக்குள்ள இருக்கு. சரி நண்பர்களே, மீண்டும் அந்த ஒழுக்கத்தைத்தான் வள்ளுவர் சொல்கிறார் என்பதை மீண்டும் கூறி, நாம நாளைக்கு அடுத்த குறள பார்ப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.